நாங்கள் பிதத்தில் போய் விழுந்து விட்டோம் என்றால் அடுத்து எங்களுக்கு சுன்னாவின் மீது கோபம் வரும், ஹதீஸின் மீது வெறுப்பு வரும். இதை நாங்கள் இயல்பா பார்க்கிறோம். ஒருத்தன் பிதத் செய்யறான், ஹதீஸ்ல இப்படி இல்லைன்னா உன ஹதீஸத்துக்கு போ பார்க்கலான்றான். இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சுன்னான்னு சொன்னா சுன்னாவும் மண்ணாங்கட்டின்னு சொல்றான். அப்ப அவங்களுக்கு ஒருத்தன் பிதத்துல போயிட்டாண்டா சுன்னாவின் மீது வெறுப்பு வந்துடும், ஹதீஸின் மீது வெறுப்பு வந்துடும். ரசூலுல்லாஹ்வினுடைய வார்த்தைகள், செயல்பாடுகள், நம்பிக்கைகள், அவருடைய அங்கீகாரத்தை வெறுக்கிற ஒருவன் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? அப்ப சைத்தான் எவ்வளவு வேகமான ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கிறான் என்பதை சிந்தித்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் மீது, ஹதீஸ்கள் மீது வெறுப்பை உண்டாக்கக்கூடியதாக இந்த பிதத் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிதத்தில் இருக்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான சுன்னாக்களை மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய தரீகாக்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க தான் நாங்கள் ரசூலுல்லாஹ் மேல மஹப்பத்தில் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய வேலைகள் சிலதை செய்வாங்க, தவறாம கந்திரி குடிப்பாங்க, தவறாம இந்த மௌலிதுகளை ஓதி வருவாங்க, அதுக்குன்னு சொல்ல சில திக்ருகளை செய்வாங்க. தாடி வைக்கிற சுன்னத்துல வைக்க மாட்டோம். புல் சேவோடு இருக்கக்கூடிய மார்க்கவாதிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தரிகாவாதிகளா இருப்பாங்க. இதை சொன்னா கேட்க மாட்டாங்க. சில நேரம் கிண்டல் பண்றவங்களா இருப்பாங்க. மார்க்க விவகாரங்களில் பின்தங்கியவங்களா இவங்க இருப்பாங்க. அது குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான், அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன். அல்லாஹ்வையும் அவனுடைய ஆயத்துக்களையும் அவனுடைய தூதரையுமா நீங்கள் கிண்டல் பண்ணுகிறீர்கள்? லா தஅததிரு கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். நீங்க எந்த வீண் சாட்டும் சொல்ல வேண்டாம். யார் அல்லாஹ்வையும் அவனுடைய வேத வசனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் கிண்டலாக பார்க்கிறார்களோ, கிண்டல் செய்கிறார்களோ, லகத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு இதை செய்தால் காவிராகி விட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரத் தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 65, 66வது வசனங்களில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இன்னைக்கு சுன்னா, அதாவது சில பிதத்தான செயல்களில் இருக்கிறவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்று சொன்னால் அதை கிண்டலாக பேசுவதையும் அதை குறைத்து பேசுவதை மதிப்பிடுவதையும் நாங்கள் நடைமுறையிலே பார்த்து வருகிறோம். இந்த ஆபத்து அதிலே இருக்கிறது. அடுத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,